எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் என்ன படிப்போம், என்ன கிடைக்கும்? நண்பர்களே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதாவது மின்சார பொறியியல் பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ஆவலா இருக்கீங்களா? இந்த துறையில என்னென்ன பாடங்கள் இருக்கும், என்னென்ன லேப்ல வேலை செய்யலாம், இதெல்லாம் எப்படி வேலைவாய்ப்புக்கு உதவும்னு சுருக்கமா சொல்றேன், கேளுங்க. என்னென்ன பாடங்கள் இருக்கும்? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல நீங்க பல முக்கியமான விஷயங்களை படிப்பீங்க. ஆரம்பத்துல மின்சுற்றுகள் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அதாவது ஒரு பல்பு எப்படி எரியுது, ஒரு மோட்டார் எப்படி ஓடுதுன்னு அடிப்படை விஷயங்கள். அப்புறம் மின்னணுவியல் எலக்ட்ரானிக்ஸ் படிப்பீங்க. இதுதான் நம்ம செல்போன், கம்ப்யூட்டர், டிவி ரிமோட்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் அடிப்படை. சின்ன சின்ன சர்க்கியூட், டிரான்சிஸ்டர், டையோடுன்னு இதுல நிறைய இருக்கும். அடுத்ததா மின் எந்திரங்கள் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் பத்தி படிப்பீங்க. இதுல மோட்டார், ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர்னு பெரிய பெரிய எந்திரங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கட்டுப்பாட்டு அமைப்புகள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ்னு ஒரு பாடம். இதுல ஒரு மிஷினையோ ஒரு சிஸ்டத்தையோ எப்படி நாம சொல்றபடி வேலை செய்ய வைக்கிறதுன்னு கத்துப்போம். உதாரணத்துக்கு ஏசில டெம்பரேச்சரை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மின்சக்தி அமைப்புகள் பவர் சிஸ்டம்ஸ் பத்தி படிப்பீங்க. அதாவது எங்க கரண்ட் தயாரிக்கிறாங்க, பவர் பிளான்ட், அங்கிருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி கரண்ட் வருது, டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், கரண்டை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறதுன்னு முழுசா படிப்போம். கூடவே சிக்னல் செயலாக்கம், சிக்னல் ப்ராசஸிங், மைக்ரோ கண்ட்ரோலர்கள், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பாடங்களும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்களை முழுமையா உருவாக்கும். என்னென்ன லேப்ல வேலை செய்யலாம்? படிப்பு மட்டும் இல்லாம லேப்லயும் நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. மின்சுற்று லேப், சர்க்கியூட்ஸ் லேப், இங்கதான் நீங்க படிச்ச தியரிகளை பிராக்டிகலா செஞ்சு பார்ப்பீங்க. சின்ன சின்ன சர்க்கியூட் போட்டு பல்பு எரிய வைக்கிறது, கரண்ட் அளவெடுக்கிறதுன்னு ஆரம்ப பாடங்களை பிராக்டிகலா கத்துப்பீங்க. மின்னணுவியல் லேப் எலக்ட்ரானிக்ஸ் லேப், இதுல டிரான்சிஸ்டர், ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் எல்லாம் வச்சு சர்க்கியூட் போட்டு எலக்ட்ரானிக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. மின் எந்திரங்கள் லேப் மெஷின்ஸ் லேப், பெரிய பெரிய மோட்டார், ஜெனரேட்டர்களை நேரடியா பார்த்து அதை எப்படி இயக்குறது, அதோட பவர் எப்படி அளக்குறதுன்னு செய்முறை பயிற்சி கிடைக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் லேப் மைக்ரோ கண்ட்ரோலர் லேப், இதுல சின்ன கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரை வச்சு ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் சம்பந்தமான சின்ன சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. பவர் சிஸ்டம் லேப் பவர் சிஸ்டம் லேப், கரண்ட் உற்பத்தி, விநியோகம் பத்தி படிச்சதை இங்க சிமுலேஷன் மூலமாவோ சின்ன மாடல்ஸ் மூலமாவோ புரிஞ்சுப்பீங்க. இந்த லேப்கள்ல நீங்க வெறும் கத்துக்கிறது மட்டுமில்லாம ப்ராஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அப்போதான் உங்க யோசனைகளை நீங்களே உருவாக்குற வாய்ப்பு கிடைக்கும். இது வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி பயன்படும்? நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல படிக்கிற ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு லேப் அனுபவமும் உங்க வேலைவாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மின் உற்பத்தி மற்றும் விநியோகம் பவர் சிஸ்டம்ஸ் பாடங்கள், மின் எந்திரங்கள் லேப் அனுபவம் எல்லாம் கரண்ட் தயாரிக்கிற கம்பெனிகள், என்எல்சி, டிஏஎன்ஜிஇடிசிஓ விநியோகம் பண்ற நிறுவனங்கள்ல வேலை கிடைக்க உதவும். மின்னணுவியல் நிறுவனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பாடங்கள், மைக்ரோ கண்ட்ரோலர் லேப் அனுபவம் எல்லாம் செல்போன், கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கிற சாம்சங், எல்ஜி, இண்டெல் மாதிரி கம்பெனிகள்ல டிசைனர், டெஸ்டர் வேலை கிடைக்க வழிவகுக்கும். ஆட்டோமேஷன் மற்றும் ரோபோட்டிக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்கள் பத்தின அறிவு தொழிற்சாலைகள்ல இயந்திரங்களை தானியங்குபடுத்துற ஆட்டோமேஷன், ரோபோக்களை உருவாக்குற வேலைகளுக்கு உதவும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பவர் சிஸ்டம்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பாடங்கள் சூரிய சக்தி, காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள்ல வேலை பார்க்க உதவும். இது இப்போ ரொம்ப வேகமா வளர்ற துறை. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆர் மற்றும் டி, நீங்க லேப்ல பண்ற ப்ராஜெக்ட், புதுசா கத்துக்கிற டெக்னாலஜி எல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல வேலை கிடைக்க உதவும். சுருக்கமா சொல்லணும்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஒரு பல்துறை சார்ந்த படிப்பு. இது வெறும் மின்சாரம்னு ஒரு விஷயத்தோட நின்னுடாது. மின்னணுவியல், கம்ப்யூட்டர், ஆட்டோமேஷன், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு பல துறைகளுக்கும் இதுதான் அடிப்படை. நீங்க இந்த படிப்பை நல்லா படிச்சா உங்களுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பவர்ஃபுல்லான சாய்ஸ், தாராளமா தேர்ந்தெடுங்க.